தான் அந்த ஊரில் ஒருத்தங்க வீடு மட்டும் எப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப வசதியாக இல்லை, ரொம்ப வறுமையில் காணப்பட்டாங்க. யார் அப்படின்னா ஒரு கணவன், மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, மொத்தம் 4 பேர் இருந்தாங்க அந்த வீட்டில். அந்த வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் அந்த வீட்டில் உள்ளவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வீட்டில் 2 வண்டி மாடு இருக்குது, அந்த வண்டி மாட்டை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாராம். சரி, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் முனிவர் சொன்னாராம் சீடர்கிட்ட, அந்த அந்த வண்டி மாடை யாருக்கும் தெரியாமல் கழட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ கழட்டி விட்டுன்னு சொன்னோன்னா, ஏன் முனிவர் இப்படி சொல்கிறாரு, அந்த 2 வண்டி மாட்டை வச்சு தானே அந்த குடும்பமே நடக்குது அப்படின்னு சொல்லி சீடருக்கு ஒன்றுமே புரியலையா. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சீடர் போய் முனிவர் சொன்னதை செஞ்சுட்டாங்க. ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப அதே வழியாக நடந்து வராங்க. அப்போ நடந்து வரும்போது அந்த வீடு இருந்த இடம் எப்படி இருக்குது, பெரிய மாட மாளிகையாகி ரொம்ப பெரிய வசதியோடு இருக்காரு. அப்போ அந்த முனிவர் கேட்குறாராம், எப்படிப்பா நீ இப்படி ஒரு வசதி உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த வீட்டில் இருந்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை ஐயா, நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்த 2 வண்டி மாடை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வண்டி மாடு காணாமல் போயிடுச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், 4 பேரும் கடுமையாக உழைக்க ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களோட வாழ்க்கையே மாறிடுச்சு, எங்களோட வசதிகள் எங்களோட உழைப்பினால வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ தான் அந்த முனிவர் செஞ்சதுக்கான அர்த்தத்தை சீடர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிறது தெரியுது. தேங்க்யூ.